கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபத்தை நம்ம செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்பவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலும் ராஜா, உம்முடைய வீட்டிற்கு எங்களை கொண்டு வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியா எங்களுக்கு இந்த நாளிலும் ஜீவனை கூட்டி கொடுத்த உம்முடைய தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த வேளையிலும் ராஜா, உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையும் இந்த இடம் முழுவதும் அசைவாடும்படியால் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீர் எங்களிலும் பெரியவராயிருந்து எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தியானத்தின் தலைப்பு எல் நெக்குமா. இது ஒரு எபிரேய வார்த்தை. எல் அப்படின்னா கடவுள், நெக்குமா அப்படின்னா ஆறுதல், ஆறுதலின் தேவன். ஆறுதலின் தேவன் என்கிற வார்த்தையை குறித்து தான் நம்ம இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். இந்த உலகத்துல ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு விதமான தேவர்கள் இருப்பதாக நம்புறாங்க ஜனங்க. தங்களை விடுவிக்கிற காரியத்திலோ, அல்லது தங்களுக்கு சுகம் வேணும் அப்படிங்கிற காரியத்திலோ, அல்லது தங்களை பராமரிக்கும்படியாகவோ, தங்கள் சிக்கியிருக்கிற காரியத்துல விடுவிக்கும்படியாகவோ ஜனங்கள் தேவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற அநேக காரியங்களை நம்புறாங்க. தேடி அவர்களிடத்துல ஓடுகிறதையும் அங்கே போய் அவர்கள் முறையிடுகிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:3. 2 கொரிந்தியர் 1:3. நம்முடைய தேவன் சகலவித ஆறுதலின் தேவனா இருக்கிறார். சோ அவருடைய பெயரே ஆறுதலின் தேவன். அவர் எப்படி ஆறுதல் படுத்துகிறாரு? இழப்புகளுக்கு மத்தியிலும் அவரால் நம்ம ஆறுதல் படுத்த முடியும். பாடுகளுக்கு மத்தியில நம்ம இருந்தாலும் அவரால் நம்ம ஆறுதல் படுத்த முடியும். நம்ம வியாதிகளுக்கு மத்தியில மரண தருவாயில் இருந்தாலும் நீ மரித்து போக மாட்ட, நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி அவரால் ஆறுதல் படுத்த முடியும். உணர்வு ரீதியான வேதனைகளில இருக்கிறவர்களுக்கு மத்தியிலையும் அவரால் ஆறுதலை தர முடியும். மனிதர்களினாலோ, பிசாசுகளினாலோ, சம்பவங்களினாலோ, இல்ல ஏதாவது ஒரு உறவுகளினாலோ ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து நினைத்து அந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியாம மன அழுத்தம், டிப்ரெஷன் என்று சொல்லப்படுகிற காரியங்களிலிருந்து அவர்களால தேவனால ஆறுதல் தர முடியும். ஏனென்றால் இன்றைக்கு டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க நம்மள அநேக ஜனங்களா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அந்த காரியங்கள் இல்லை. ஆனா 30 வயதுக்குட்பட்ட ஜனங்களுக்கே அநேகர் டிப்ரெஷன்ல அடிமையா இருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சு நினைச்சு நடந்ததை, அவங்க சொன்னதை, அவங்க செய்ததை நினைச்சு நினைச்சு அதிலேயே மூழ்கி போயிருக்கிற ஜனங்கள் அநேகர் உண்டு. மனிதர்களாக நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே ஏதாவது ஒரு வகையான ஆறுதல் தேவைப்படுது. யாரால ஒரு மனுஷனுக்கு எல்லாவித ஆறுதல்களையும் தர முடியும்? சில நேரத்துல சிலர் நம்மளை ஆறுதல் படுத்தலாம். ஆனா எல்லாவித ஆறுதல்களையும் மனுஷர்களால் நமக்கு கொடுக்க முடியாது. ஆனா வேதம் நமக்கு தெளிவா சொல்லி இருக்கிறது, அவர் சகலவித ஆறுதலின் தேவன். அவரால் உறவு ரீதியாகவும் நம்மளை ஆறுதல் தர முடியும், பொருளாதார ரீதியாகவும் நம்மை உயர்த்தி ஆறுதல் தர முடியும். எந்த வகையிலும் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையில சிக்கி இருக்கிற மனுஷனையும் அவரால் ஆறுதல் படுத்த முடியும். அவரால் ஆறுதல் படுத்த முடியாத காரியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. வார்த்தை சொல்லுகிறது எரேமியால, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ?
அதே தேவன் தான் இன்றைக்கு காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவரால் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். அந்த சூழ்நிலைகளிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து நிற்க வைக்கவும் முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேதத்துல அநேகரை ஆறுதல் செய்கிறவர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் சில நேரத்துல விசுவாசிகளாகி நமக்கு தான் ஆறுதல் தேவைப்படுது, ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஆறுதல் தேவையில்லை அப்படின்னு. ஆனா இப்போ நம்ம பார்க்க போற ஒரு காரியம் ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரரை பற்றினது. அப்போஸ்தலராகிய பவுல் எப்படி தன்னோடு கூட இருக்கிற ஒரு மனுஷனால ஆறுதல் படுத்தப்படுகிறார் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:36. அப்போஸ்தலர் 4:36. ஆறுதலின் மகன் என்று மறுபெயர் பெற்ற பர்னபா. இந்த பர்னபாவை குறித்து வேதம் அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லுதுன்னா, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 11:24. அவர் நல்லவரும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவருமா இருந்தார். இந்த பர்னபா யாருக்கு ஆறுதல் செய்யறாரு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆறுதல் செய்கிறாரு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26, 27 நம்ம ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9, 26, 27. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அவனை அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். இந்த பவுல் என்று மறுபெயரிடப்பட்ட சவுலுக்கு தான் இந்த பர்னபா ஆறுதல் செய்கிறார். இந்த பவுல் யாரு? ஆரம்பத்துல சபையை துன்பப்படுத்தினவர், சபை மக்களை தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்ய சொல்லி துன்புறுத்தியவர், சபையை இருக்கக்கூடாதுன்னு நினைத்த ஒரு மனுஷனைத்தான் தேவன் சந்தித்தார். தேவன் சந்தித்த பிற்பாடு தேவனுடைய மனுஷனாகிய பர்னபா இவருக்கு ஆறுதல் செய்கிறாரு. எப்படி ஆறுதல் செய்கிறாரு? இந்த அப்போஸ்தலராகிய பவுல மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாருமே சேர்த்து கொள்ள பயந்தாங்க. ஏன்னா இவர் சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன். சோ அவரை அந்த காரியத்தை சொல்லி தள்ளின பொழுது இந்த பர்னபா பவுலை சேர்த்து கொண்டு ஒரு ஊழியக்காரனாய் அவர் மாறுவதற்கு உதவி செய்கிறார். தேவனுடைய ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் அநேக நிருபங்களை வேதத்துல எழுதியிருக்கிறார். புற ஜாதிகளுக்கு மத்தியில ஒரு மிக பெரிய ஊழியத்தை செய்தவர். இவருக்கு ஆறுதல் இல்லாத பொழுது இவரை ஆறுதல் படுத்தியதுதான் இந்த பர்னபா. இதே பவுல் சொல்லுகிறாரு 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 2 கொரிந்தியர் 7:6. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கும் ஆறுதல் செய்தார். பவுல் அநேக இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளினாலே ஆறுதல் படுத்தப்பட்டதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. இதே 1 கொரிந்தியர் 16:18 வார்த்தை புரிய சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 16:18. போதும், அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். அது என்ன ஆவிக்கு ஆறுதல்? இதே ஒரு சரீர பிரகாரமான ஆறுதல் அப்படின்னா, ஒருத்தர் பசியோடு இருக்கும் பொழுது தண்ணி கொடுக்கலாம், ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு கொடுத்து அவங்கள ஆறுதல் படுத்தலாம். தங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது தங்குறதற்கான ஒரு இடத்தை கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்தலாம். வேலை இல்லாதவங்களுக்கு பொருளாதார ரீதியா அவங்களுக்கு ஏதாவது பொருள் வேணுமா, இல்ல பணம் தேவைப்படுதா அப்படின்னு பார்த்து ஆறுதல் படுத்தலாம். ஆனா இந்த இடத்துல அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுகிறாரு,
அவர்கள் என் ஆவிக்கு ஆறுதல் செய்தார்கள். அதாவது தேவனால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு அவரை ஏற்றுக்கொள்ள ஒருவரும் இல்லாதிருந்த நிலையில தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய புதிய வாழ்க்கைக்கு, தன்னுடைய உள்ளார்ந்த மனுஷனுக்கு, அதாவது ஆவிக்குரிய காரியங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கிறார். அவர் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் வருவதற்கு என்றால் அது ஒரு சரீர பிரகாரமான காரியம் கிடையாது. அது ஒரு தெய்வீக சுபாவம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனால, ஒரு ஆவிக்குரிய ஜீவியம், பரிசுத்தவான்களால மாத்திரம்தான் ஒரு ஆவிக்குரிய ஆறுதலை இன்னொரு மனுஷனுக்கு செய்ய முடியும். அதைத்தான் இந்த பர்னபாவும் தீத்துவும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு செய்திருப்பாரு. சோ ஊழியக்காரராக இருந்தாலும் அவருக்கும் ஆறுதல் தேவைப்படுது. இந்த பவுல் தேவ மனுஷர்களால ஆறுதலை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அடுத்த வசனத்துல இப்படியாய் சொல்லுவாரு. 2 கொரிந்தியர் 1:4. 2 கொரிந்தியர் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். தேவனால ஆறுதலை பெற்றுக்கொண்டாரு. அதுக்கப்புறம் இப்படி சொல்றாரு, எந்த உபத்திரவத்தில் அகப்பட்ட மனுஷர்களுக்கும் ஆறுதல் செய்ய எங்களால முடியும் என்று அறிக்கையிடுகிறார். இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏன் ஆறுதல் அளிக்கிறார்? முதலாவது தன்னுடைய பிள்ளை சமாதானமாய் ஆறுதல் அடைந்திருக்கணும். பின்பு தன்னோடு இருக்கிறவர்களையும் ஆறுதல் படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். இதத்தான் ஏசாயா 57 அதிகாரம் 18 வசனமும் சொல்லுது. ஏசாயா 57:18. இந்த ஏசாயா 57 அதிகாரம் முழுவதும் என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பொல்லாத நடக்கைகளை குறித்தும், அவங்க கர்த்தரை தேடாம, அவரை பின்பற்றாம, அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துல நடவாம அந்நிய தேவர்களை பின்பற்றின காரியங்கள் இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 18 வசனம் எதை குறிக்கிறது என்றால், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன அந்த ஜனங்களுக்கு ஒரு கட்டத்துல ஆவிக்குரிய சுகம் தேவைப்படுகிறது. அதாவது கர்த்தர் மாத்திரமே தேவன் என்று அவர்கள் இருதயத்தால உணர்ந்து கொள்ளணும். அப்பொழுது அவர்களை குணமாக்குவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், பின்பு அவர்களோடு கூட இருக்கிறவர்களையும் ஆறுதல் படுத்தப்படுவார்கள் என்றுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 32 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 22:32. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. முதலாவது நம்ம ஆறுதலை பெற்றுக்கொள்ளணும், பின்பு நம்மோடு இருக்கிறவர்களையும் நம்ம ஆறுதல் படுத்தணும். இன்றைக்கும் நம்ம சிலுவையை குறித்து அதிகமாய் தியானித்து வருகிற இந்த நாட்களில ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, முதலாவது நாம் சுகமாக வேண்டும். சுகங்கிறது வெறும் சரீர சுகம் மாத்திரம் இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி தங்களை மாற்றிக்கொண்டார்களோ அதே போல நாமும் நம்முடைய கெட்ட குணத்தை மாற்றிக்கொண்டு, பாவ மாம்சத்தை மாற்றிக்கொண்டு, பாவ காரியங்களை விட்டு ஓய்ந்து, நமக்குள்ள இருக்கிற தேவனுக்குள்ளாக கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியங்களை மாற்றிக்கொண்டு, நமக்குள்ள இருக்கிற ஒழுங்கின்மையை மாற்றிக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு சாட்சியாய் ஜீவிப்போம் என்றால் நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சுகம் உண்டாகும். என்ன அது ஆவிக்குரிய சுகம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய விசுவாசம் மற்றவர்களையும் ஆவிக்குரிய சுகத்திற்குள்ளாக கொண்டு வரும். இந்த காரியம் நமக்குள்ள இருக்கணும்னு ஆண்டவர் இன்றைக்கும் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த காரியங்கள் எல்லாமே, இந்த ஆவிக்குரிய சுகம் நமக்குள்ள இருக்கும்னா நம்மை குணமாக்கும், நம்மளை ஆறுதல் படுத்தும், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் ஆறுதல் படுத்துகிற நிலைக்கு கொண்டு வரும். இன்றைக்கு நம்ம எத்தனை பேர்
நம்முடைய குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்கிறோம்? எப்படி யோசேப்பு அவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடிமையாக விற்கப்பட்டாரு, சிறைச்சாலையில காவல் பண்ணப்பட்டாரு. ஆனாலும் தேவன் அவரை உயர்த்தின பொழுது தன் சகோதரர்கள் தனக்கு செய்த எல்லா துரோகத்தையும் மன்னிச்சு அவர்களோடு பட்சமாய் பேசினார் அப்படின்னு வார்த்தை சொல்கிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமம் 50:21. ஆதலால் பயப்படாதிருங்கள். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அண்ணன்மார்கள் தன் முன்பாக வந்து நிற்கும் பொழுது அவர் சொல்ற முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். அவங்க செஞ்ச எல்லா துரோகத்தையும் மன்னித்து இந்த யோசேப்பு தேவனால ஆறுதல் படுத்தப்பட்டிருந்தார். அந்த ஆறுதலினாலே தன் குடும்பத்தை நோக்கி சொல்றாரு, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லி அவர்களிடத்துல பட்சமாய் பேசினார். இன்றைக்கு நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிற நம்முடைய சத்துருக்கள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? இதுதான் பழிவாங்கிற நேரம் அப்படின்னு நடந்து கொள்கிறோமா? இல்ல தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் அவருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்துறோமா? இதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை துணை தன்னுடைய துணையை ஆறுதல் படுத்துகிறதா இருக்கணும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். ஆதியாகமம் 24:67 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு தன் தாயாகிய சாரால் மரித்து போன பிற்பாடு துக்கத்திலே இருந்த ஈசாக்கிற்கு அவர் மனைவியாகிய ரெபேக்காள் அவர் துக்கம் நீங்கும்படி ஆறுதல் செய்தார். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நம்ம ஆறுதலா இருக்கிறோமா? அல்லது எதையாவது சொல்லி சொல்லி மன அழுத்தத்தை கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நிச்சயமாய் ஆறுதலை பெற்றுக்கொள்ளுவோம். நம்மோடு கூட இருக்கிறவர்களையும் ஆறுதல் படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகலவித ஆறுதலின் தேவனா இருக்கிறவர் இன்றைக்கு உங்களை எல்லா விதத்திலும் ஆறுதல் படுத்துவாராக. ஆமென். நம்ம கேட்ட சத்தியத்திற்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த காலை வேளையிலும் ராஜா எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் பெரியவர் ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய், இந்த ஜனங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும்படியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஒரு ஆறுதலின் பிள்ளைகளாய் இவர்கள் திகழும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய் என்ற உங்களுடைய வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. இதோ இந்த வருஷத்தினுடைய 3வது மாதத்தையும் காணும்படியா எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிரசன்னத்தோடு, உங்களுடைய அபிஷேகத்தோடு உம்மோடு கூட நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபையையும் வேண்டிய சுகத்தையும் நல்ல பலனையும் தந்தருளும்படியா எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.